வணக்கம், வந்தாச்சு உங்கள் பவர் பேக்டு பாட்காஸ்டர் பவித்ரா. என் அழகு லிசனரே, ரொம்ப நாள் ஆச்சு வந்துச்சு. எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நீங்கள் தான் எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் கொஞ்சம் பர்சனல் லைஃப்லேயும் நிறைய மாற்றங்கள் வந்துச்சா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரலாமே, கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு வரலாமே, கொஞ்சம் அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. அதனால் வழக்கம் போல் என்னை மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் டைம் எனக்கு தெரியல, இதுக்கப்புறம் நான் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்க விரும்பல எப்போ வரும் எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ப்ரொஃபஷனல் லைஃப் இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு எப்படி இதுக்கும் தெரில. ஸோ அதனால் திடீர்னு சர்ப்ரைசிங்காக நான் வருவேன். கண்டிப்பாக வந்து வேறு லெவலான கண்டென்ட்ஸோட, வேறு லெவலான விஷயங்களோட, வேறு லெவலான கதைகளோட வருவேன். பட் எப்போ வரும் எப்படி வரும் எனக்கே தெரியல. எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போலாம் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி பாட்காஸ்ட் எபிசோடு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக நான் வந்து பண்ணுறேன். நம்மலாம் சேர்ந்து பண்ணுறோம், சரிங்களா? பிகாஸ் நினச்சேன் விட்டுலாமா, ஒரு ஸ்டாப் பண்ணிடலாமா, பாட்காஸ்ட் எபிசோட முடியல, பாட்காஸ்ட் சேனலில் முடியலாமான்னு நினச்சேன். பட் ஸ்டில் நிறைய பேருக்கு இது இம்பாக்ட் பண்ணுது, நிறைய பேருக்கு பாசிட்டிவ் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு, நிறைய பேர் மாறி இருக்காங்க இந்த எபிசோட்னால. ஸோ அதனால் வந்து சரி பண்ணலாம், எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அட்லீஸ்ட் அப்போயாச்சும் நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி பண்ணலாம், நம்ம வந்து ஸ்டாப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு தான் அப்படியே போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாட்காஸ்ட் ரிலேட்டடாக வேறு ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு. ஸோ அதுங்கிட்ட உங்ககிட்டயும் நான் அது சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதை வந்து எபிசோட் என்ன நான் சொல்கிறேன், சரிங்களா? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிடிச்ச விஷயம் எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, எப்படி அடையிறது, அதுக்கான சில டெக்னிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த விஷயங்கள்லாம் எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த சீக்ரெட் அப்படிங்கிற புக்கில் சொல்லியிருக்காங்க. ராண்டே பைரன் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க. இந்த புக் வந்து அவங்க மட்டுமே முழுசாக எழுதாமல் நிறைய வல்லுநர்கள், நிறைய ரிசர்ச்சர்ஸ்லாம் இருப்பாங்களா, சைக்காலஜிஸ்ட், அவங்களாம் சொன்னது எல்லாத்தையும் தொகுத்து இந்த புக்காக எழுதியிருக்காங்க. இது வந்து படமாக வந்திருக்கு. ஸோ இந்த புக்கை படித்த ஒரு நபர், நம்ம ஒரு அழகு லிசனர் வந்து சொல்லியிருந்தாங்க, உங்கள் வாய்ஸை கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் பாட்காஸ்ட், இது வந்து பாட்காஸ்ட் எபிசோட நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சக்தி அப்படிங்கிற ஒரு லிசனர் எனக்கு சொல்லியிருந்தாங்க. இது வந்து கிட்டத்தட்ட அவங்க சொல்லி ஒரு 1 year கிட்ட ஆகுது. பட் ஸ்டில் அந்த புக்கு எனக்கு பர்சனலாக கிடைக்கல. நான் நிறைய தடவை அதை ட்ரை பண்ணேன், அந்த விஷயத்தை நான் வந்து இந்த புக்கை வாங்கணும், புக்கு எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. பட் ஸ்டில் கிடைக்கல. ரொம்ப நாள் கழித்து இந்த புக்கே என்னை வந்து சேர்ந்துச்சு. அதுவும் தமிழ் வெர்ஷனில் கிடச்சிது. ஸோ அதனால் உங்களுக்கு எதனா லைஃப்பில் சில விஷயங்கள்லாம் ஆசைப்படுறீங்க அப்படின்னா, அது கிடைக்காம இருக்குது அப்படின்னா, மேபி அதுக்கான ஒரு அதுக்கான ஹோல்டு பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். மேபி அதுக்கான பக்குவம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அதனால் அந்த பக்கம் வர வரைக்கும் கொஞ்சம் நாள் காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் உங்களுக்காக காத்துன்னு இருக்கும். அதுக்குன்னு இந்த விஷயம் எனக்கு கிடைக்கல, நான் அதுக்குன்னு டிசர்விங் கிடையாதா, எனக்கு இதுக்கு கூட நான் லாக்கி கிடையாதா, இதுக்கு கூட என்னால் வந்து அந்த விஷயத்து கூட என்னை பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க, சரிங்களா? ஸோ மேபி அது கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் நாட்களாகும், கொஞ்சம் மாதங்களாகும், கொஞ்சம் வருஷங்களுக்கும் ஆகும். பட் ஸ்டில் அது உங்களுக்கானது அப்படின்னா கண்டிப்பாக வரும். இஃப் இட் இஸ் மென்ட் டு ஹேப்பன், இட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். அதனால் நம்பிக்கையோடு இருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ மனசில் ஏதாவது இருந்திருக்கும்ல, அந்த விஷயம் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது, ஓகே, கன்சிடர் திஸ் அஸ் அ யூனிவர்சல் சைன், ஓகே வாங்க. ஸோ வந்து அந்த ஒரு மோட்டோட சீக்ரெட் புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயமா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை மூடி அமைதியாக உட்காந்து நமக்கு பிடிச்ச விஷயத்தை இமேஜின் பண்ணி அந்த விஷயம் நம்மளுக்கு அடைஞ்சக்கப்புறமா என்னென்ன உணர்வுகளை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத உணர்வுகள் மூலமாக வெளிப்படுத்தி, அந்த உணர்வுகள் மூலிமா அந்த விசுவலைசேஷனை, நம்மளோட ட்ரீமை ரியாலிட்டி கொண்டு வரது தான் விசுவலைசேஷன் அப்படிங்கிற டெக்னிக், சரிங்களா? ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ரெட் கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, நீங்கள் ஒரு ரெட் கார் வாங்கிட்டீங்க, சரிங்களா? அந்த ரெட் காருக்குள்ளே உட்காந்துருக்கீங்க, டிரைவர் சீட்டில் ஸ்டியரிங்கை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ என்னென்ன உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க? இந்த ரெட் கார் கிடச்சதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி, இந்த ரெட் காருக்காக நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன், இப்போ எனக்கு கிடச்சது ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன், இந்த காரை வாங்குறதுக்காக நான் சம்பாரித்த காசு என்கிட்ட வந்ததுக்கு ரொம்ப நன்றி, இந்த காரை நான் அட்ராக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உணர்வுகள் வெளிப்படுத்த இது உங்கள் ரியாலிட்டிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது இமேஜின் பண்ணுறதை விட நீங்கள் உணர்வுகள் வெளிப்படுத்திங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து மேக்னெட்டிக் பவர் ஜாஸ்தி. ஸோ அதனால் நீ உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது இது ரொம்ப கான்ஷியஸாக வெளிப்படுத்தணும். நீங்கள் அதுக்குன்னு வந்து இந்த மாதிரி இமேஜின் பண்ணிட்டு இருக்கும்போது, காரில் ஸ்டியரிங் பிடிச்சி உட்காந்துருக்கும் போது, இது ஒரு நாள் எனக்கு கிடைக்கும், இல்லாட்டி இந்த காரில் இதெல்லாம் நான் சும்மா விஷுவலைஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் என்னையை நான் ஏமாற்றிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உணர்வுகள் வெளிப்படுத்துனீங்கன்னா, நீங்கள் காரே உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் அந்த மாதிரி தான் உணர்வுகள் வெளிப்படுத்துவீங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியாகவும் இருக்காது. அதனால உணர்வுகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக வெளிப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் விசுவலைசேஷன் பற்றின சீக்ரெட் புக்கில் இருக்கிற விஷயங்கள். செகண்ட் விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, வாட் யூ ஃபோக்கஸ் யூ கெட். அதாவது நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி, அது நிறைய பெருகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் விஷயம் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நிறைய கடன் இருக்குது, அதை நீங்கள் அடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஐயோ இவ்வளோ கடன் இருக்கேன், ஐயோ இவ்வளோ பில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து அதே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதுதான் நீங்கள் பெருகிட்டே போகும். இப்போ வந்து உங்களுக்கு கடன் இருக்குது, உங்களுக்கு நிறைய பில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கண்ணை திறந்து பார்க்கணும். நீங்கள் திறந்து பார்க்கலாம், அது பெரிய பிரச்சனையாக ஆயிடும், அது ஓகே தான்.
பட் ஸ்டில் அதையே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி திரும்ப அதையே நீங்கள் நினச்சி வருத்தப்பட்டுட்டு அதையே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் அதுதான் பெருக்கும். ஸோ இந்த கடனை அடைக்கிறதுக்கான சொல்யூஷன் என்ன? இந்த கடனை அடைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணலாம்? இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லாட்டி நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்யூஷனை நோக்கி போங்க. சரிங்களா? அப்படி போக 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 உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். ஸோ அது மூலியமாக உங்களோட ப்ராப்ளமை ஈஸியாக அவங்களோட சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் ப்ராப்ளமே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இல்லாமல் சொல்யூஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான அது வந்து இன்னும் பயங்கரம் இன்க்ரீஸ் ஆகும், அது நிறைய மல்டிப்ளை ஆகும், அது இன்னும் பெருசாக பெருகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இனிமேல் ரொம்ப ப்ராப்ளமை ஃபோக்கஸ் பண்ணாமல் சொல்யூஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன், இது புக்கில் சொல்லலை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க. உங்களோட ஸ்பௌஸ் ரொம்ப திட்டிகிட்டே இருக்காங்க, உங்களோட பார்ட்னர் ரொம்ப திட்டிகிட்டே இருக்காங்க, இல்லாட்டி நீங்கள் உங்களை திட்டுறீங்க, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா, ஐயோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஐயோ இவ்வளோ பிரச்சனை இருக்கேன் அப்படிங்கிற நினச்சி யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் இன்னும் பெருக்கிட்டே போகும். அது இல்லாமல் சரி இதுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதுக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம், நம்ம வந்து தெரபிஸ்ட்டை பார்க்கலாமா, இல்லை கோச் பார்க்கலாமா, எல்லாரும் புக்ஸ் பார்த்து கற்றுக்கலாமா அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்யூஷன் நோக்கி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ரொம்ப அந்த ப்ராப்ளமே ஃபோக்கஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு சொல்யூஷனை ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ப்ராப்ளம் பார்க்குறது முக்கியம், அவேர்னஸோடு இருக்கிறது முக்கியம், பட் சொல்யூஷன் அதை விட பயங்கரமான முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ அதனால் எங்கே ஃபோக்கஸ் போடுறீங்க அப்படிங்கிறத அறிஞ்சு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே. 3வது விஷயம், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். இதை வந்து நம்ம இங்கிலீஷில் அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஆசைக்காரை நீங்கள் கடந்து போகிறீங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் போகும்போது இவ்வளோ பெரிய கார்லாம் என்னால் வாங்க முடியுமா, இதுக்கெலாம் நான் தகுதியானவனா, இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா, நான் ரொம்ப பேராசைப்படணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நினச்சிட்டு இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி காரை என்னால் அட்ராக்ட் பண்ண முடியும், எனக்கு பிடிச்ச காரை என்னால் வாங்க முடியும், இதே மாதிரி நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காரை நான் அட்ராக்ட் பண்ணுறேன், நான் வாங்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான வழிகளோ, அதுக்கான பொருளீற்ற வழியோ, அதுக்கான காசோ உங்கள்கிட்ட லைஃப்பில் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ லைஃப் லோ ஃபேஸில் இருக்கும்போது நான் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, என்னால் இது முடியும், என்னால் இது கடந்து வர முடியும், என்னால் இது கடந்து வந்து ஹாப்பியாக என்னால் வாழ முடியும், இதுவும் நீ கடப்பாய் அப்படிங்கிற மாதிரி எனக்கே நான் சொல்லிப்பேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதனா ஃப்ரேசஸ் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். அப்படி இல்லைனா இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் ஹெல்ப் ஆகிருக்கு. அதனால் இதுவும் நான் கடப்பேன், இதுவும் நீ கடப்பாய் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க. நீங்கள் எப்படி சொல்லணுமோ சொல்லிக்கோங்க. இது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லோ ஃபேஸை கடந்து வரதுக்கான பயங்கரமான ஸ்ட்ரென்த்தை உங்களுக்குள்ளே உருவாக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரேசஸ் வந்து பயங்கரமாக உதவி பண்ணும். ஐ கேன் ட்ரஸ்ட் மை செல்ஃப், என்னை நான் நம்புகிறேன், என்னால் எதை வேணால் அடைய முடியும், எனக்கு லைஃப்பில் வந்து எனக்கு தேவையான காசு என்னால் அட்ராக்ட் பண்ண முடியும், எனக்கு தேவையான சந்தோஷத்தை அட்ராக்ட் பண்ண முடியும், என்னால் நிம்மதியாக தூங்க முடியும், நிம்மதியாக சாப்பிட முடியும், ஹெல்த்தியாக வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் எப்படி வேணால் அஃபர்மேஷன் சொல்லலாம், அதுபடி உங்கள் வாழ்க்கை அமையும். ஸோ அதனால் யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் லைஃப். நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குறது. அதனால் அஃபர்மேஷன்ஸ் மூலிமா சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், அது பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் உங்கள் லைஃப்பில் இம்பேக்ட் பண்ணும். சின்ன ஹேபிட் ஆனால் பெரிய இம்பேக்ட். ஸோ 4th விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நோ யோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், தட் இஸ் இனஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நைட்டில் நீங்கள் காரில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் போகிற ரோட்டில் 100லேருந்து 200 அடிக்கு மட்டும்தான் ஹெட்லைட் வச்சு பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பாதை என்ன இருக்குன்னு தெரியாது. பட் பாதை இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லாமே செமையாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து இதை கேட்ட ஒரு அழகு லிசனர் ப்ரீவியஸ் எபிசோட் நான் இதே மாதிரி பாயிண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பாயிண்ட் கேட்ட ஒரு அழகு லிசனர் கேட்டிருந்தாங்க, அது எப்படி இப்போ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறோம் அப்படின்னாலோ, இல்லாட்டி ஒரு படிப்பு எடுக்கிறோம் அப்படின்னாலோ, இது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்குமா, என்னால் இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் போகணும். நம்ம வந்து நம்பிக்கையோடு எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா வந்து அதெல்லாம் பார்க்காமலே போகணும், இல்லைனா அது பார்க்காம போனால் வேறு மாதிரி பிரச்சனைகள் வருமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கரெக்டு தான், ஒத்துக்கிறேன். பட் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, நம்ம சென்னையிலேருந்து திருச்சி போகிறோம், ஒரு பஸ் ஏறுறோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், சென்னை பஸ் ஏறுறோமா அப்படிங்கிறத பார்க்க முடியும். சென்னை பஸ் எல்லாம் திருச்சிக்குள்ளே போகிறதுக்குள்ளே நாங்கள் எச்சு போய் இடிச்சு விழுந்துடணும் அப்படிங்கிற மாதிரி, இல்லாட்டி ஆக்சிடென்ட் ஆகிடுமோ, இல்லாட்டி பஸ்ஸு டிரைவருக்கு வந்து பார்த்து மறந்துடுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளால் அந்த ட்ராவலே போக முடியாது, ஒழுங்காக அந்த ஜேர்னியை ஒழுங்காக போக முடியாது. ஸோ அதனால் நம்ம திருச்சி போகணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு லொக்கேஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு, சென்னை பஸ் ஏறிட்டோம், போகும்போது பார்த்துக்கலாம். அப்படி பிரேக் டவுன் ஆனாலும் அந்த பஸ் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு தகுந்த பர்சன் வருவாங்க, இல்லை எப்படியாவது நம்ம வேறு பஸ் மாறி கூட போய்க்கலாம். பட் கண்டிப்பாக நம்ம திருச்சி போகிறோம்டா அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறீங்க அப்படின்னா, அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பார்ட்னர் அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், இல்லை யோசிப்பீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி இந்த பர்சன் கூட இந்த லைஃப் வந்து ஹாப்பியாக லீட் பண்ண முடியுமா,
இந்த பர்சன் கூட பிரச்சனைகள்லாம் வருமா, இந்த பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ண முடியுமா, திடீர்னு எதனா பிரச்சனைகள் வந்துச்சுன்னா சால்வே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள், நிறைய தாட்ஸ் உள்ளுக்குள்ளே வரும். அதெல்லாம் ரொம்ப நார்மலான தாட் தான். பட் ஸ்டில் உங்களோட கோல் என்ன, ஹாப்பியாக ஜாலியாக வாழணும் அப்படிங்கிறது கோல் இல்லைங்களா? ஸோ அதனால் அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த நிமிஷம் அந்த நாளில் இந்த நபர் எந்த கேரக்டரில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த நபர் எப்படி இருக்காங்க, கேரக்டர் நம்ம எப்படி இருக்கோம், ஒத்து போதா, செட் ஆகுதா, சரி ஓகே நம்ம வந்து வேணும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து பாருங்கள். அப்படி நம்பிக்கை இல்லை அப்படின்னா மேபி நீங்கள் இருக்கிற நார்மல் ரிலேஷன்ஷிப்லேயே இருங்க. ரொம்ப ஓவர் கமிட்மெண்ட்குள்ளலாம் ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளலாம் போகாதீங்க. அப்படியே உங்களுக்கு இல்லை நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மேபி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ அப்படி பண்ணுறீங்கன்னா நம்பிக்கையோடு எடுத்து வைங்க. அவன் சொல்கிறான் பண்ணாதீங்க. பண்ணுறீங்கன்னா நம்பிக்கையோடு பண்ணுங்கள். போகும்போது வழிகாட்டுதல் வரும், கைடன்ஸ் வரும். அப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களால் இருக்க முடியல, உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருதுன்னா அதை தாண்டி என்னால் என்ன சொல்கிறது, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கோ அது கோத்ரூ பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் எனக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதான் நான் சொல்கிறது, புரியுதுங்களா? ஸோ அப்படி தான் நான் சொல்கிறேனே தவிர்த்து நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு எதுவுமே இல்லாமல் அப்படியே நம்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. சில நேரங்களில் நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் வந்து என்னோடய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ நான் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் சொல்லலாம் என்ன அப்படின்னா வந்து நான் 4th இயர் ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியுமா, நான் தனியாக வேறு பண்ணுறேன் ப்ராஜெக்ட், ஸோ தனியாக என்னால் பண்ண முடியுமா, என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா, எனக்கான சப்போர்ட் கிடைக்குமா, எனக்கு இதை பற்றி நான் அவ்வளோவா நாலேஜ் கூட கிடையாது, ஓகேங்களா? பட் வந்து எனக்கு கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ அதனால் சார் நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ண பார்த்துக்கலாம், என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், எனக்கான ஸ்ட்ரென்த் எனக்கான கைடன்ஸும் யூனிவர்ஸ் ஏதாவது வகையில் கொடுக்கும், எனக்கான சப்போர்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராஜெக்ட் பண்ணிட்டே தான் நடுவில் ப்ராஜெக்ட் ஸ்டக் ஆயிடுச்சு. அதாவது நான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன், ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நடுவில் திடீர்னு ஸ்டக் ஆயிடுச்சு. அப்புறமா யோசிக்கிறேன் ஒரு வேவே தெரியல. சரி கண்டிப்பாக நம்மளுக்காக ஒரு வே வரும், நம்மளுக்காக யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்காக எதாவது ஆன்சர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு தாட் மூலயமா அந்த ஆன்சர் வந்து அதுக்கப்புறம் அந்த தாட் மூலயமா அந்த ப்ராஜெக்டை நான் செஞ்சு முடிச்சு நடுவில் வந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் எனக்குள்ளே இல்லை. நானும் எழுதலாம் முடிவு பண்ணி ஒரு மாதமாக தள்ளி போட்டு அதுக்கப்புறமா என்னோடய கைடு போய் சொல்கிறேன், என்னால் எழுத முடியலை மேம், எனக்கு தெரியலை மேம், எனக்கு பயமாக இருக்குது மேம், தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நீ எழுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராஜெக்ட் பண்ணுறது தான் கஷ்டம், அதுவே நீ பண்ணிட்டேன், பேப்பர் எழுதலாம் ஈஸி தான், ஒரு மேட்டருமே ஈஸியாக பண்ணிடலாம், அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அவங்க கூட மோட்டிவேஷனில் எழுதி அழகாக வந்து அக்செப்டன்ஸ் கொடுத்து அப்புறம் பேப்பர் எழுதுகிறவங்களுக்கு தெரியும் அக்செப்டன்ஸ் பற்றிலாம் எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும் இல்லைங்களா? ஸோ அதனால் அக்செப்டன்ஸ் கொடுத்து அதை அக்செப்ட் ஆகாமல் என்னன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட 6 பப்ளிகேஷனில் கொடுத்துருந்தேன். அதாவது 6 காலேஜில் சப்மிட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க இதில் பப்ளிஷ் பண்ணுவாங்க, அவங்க வெப்சைட்டில் வரும். ஸோ அக்செப்ட் ஆகுமா என்னன்னு தெரியாமல் யோசிச்சு பட் ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சு. சரி ஓகே இந்த ப்ராஜெக்ட்டை பண்ணி முடிக்கிறோம், ஸோ இது ஒரு 1 இயர் ஜேர்னி, ஸோ ப்ராஜெக்ட்டை பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அக்செப்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 காலேஜில் அப்ளை பண்ணியிருந்தேன்னா ஒரு 4 காலேஜில் அக்செப்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா திருப்பி அடுத்தது வந்து எங்கள் மேம் கிட்ட போய் கேட்குறேன், மேம் இதோட போதுமா இல்லை நெக்ஸ்ட் பண்ணணுமா? கண்டிப்பாக பண்ணணும் அடுத்தது அப்படின்றாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பக்கம் வந்து விட்டுலாம் கிவ் அப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சு. பட் ஸ்டில் லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டு கிவ் அப் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி நம்பிக்கையோடு இருந்தேன். சரி பண்ணேன், கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு காசு கட்டணும், இந்த அக்செப்ட் பேப்பரோட பண்ணிவிட்டு காசு கட்டணும். எனக்கு அந்த மேமும் காசு போடுறாங்க, எனக்கு ஒரு ஐயோ இவங்களும் காசு போடுறாங்க, நமக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா என்னென்னு. சரி ஓகே நம்புவோம், நம்ம வந்து ப்ராசஸை நம்புவோம் அப்படின்னு சொல்லி நம்பி பப்ளிகேஷனுக்கும் போட்டாச்சு. அதாவது எப்படின்னா இது வந்து பேப்பரில் பிரிண்ட் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம காசு கட்டி அவங்க பேப்பரில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ வந்து பப்ளிகேஷன் அதாவது அவங்க வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து காசு கட்டுற மாதிரி. ஸோ காசும் கட்டியாச்சு, நம்பிக்கையோடு பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போ வந்து IEEE வெப்சைட்டில் பவித்ராவோட பேப்பர் இருக்கும், பவித்ராவோட பேப்பரும் இன்னும் ஒரு 3 டீச்சர்ஸும் போய் பேர் போட்டு இருக்கும். ஸோ வந்து இந்த ஒரு வருஷம் ஜேர்னியே ஃபுல்லாக நம்பிக்கை சார்ந்தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கை நினச்சி நான் என்னால் முடியுமா அப்படின்ட்டு. பட் ஸ்டில் என்னால் முடியும், என்னால் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும், பேப்பர் பப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்னு நம்பினேன். அண்ட் வந்து அப்படியே ஃப்ளோ ஆச்சு அழகாக. எனக்கான ஹெல்ப் பண்ணுறதுக்கான மக்கள் வந்தாங்க. நான் போய் சில பேரை போய் கேட்டேன், ஃபோன் பண்ணி நிறைய சென்டர்ஸில் நிறைய டவுட் இருக்கும் போது ப்ராஜெக்ட் சென்டர்ஸில் கேட்டேன், எங்கேயுமே ஹெல்ப் பண்ண முடியுமா, ஒரு சின்ன டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க ஹெல்ப் பண்ணி அதுக்காக அந்த ப்ராஜெக்ட் தூக்கிட்டு நானும் சென்டராக அலைஞ்சி கண்டுபிடிச்சி அப்புறமா கடைசியாக அந்த ப்ராஜெக்ட்டை முடித்து இப்போ வந்து இப்போ வாழ்க்கை திரும்பி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் என் லைஃப்பை பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணியிருக்கு. அதுமாதிரி சின்ன விஷயங்கள் சொல்லலாம், நிறைய விஷயங்கள் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. ஸோ நம்பிக்கை அப்படிங்கிறத பேஸான விஷயம். அதனால் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதும் என்னால் அது செம்மையாக பண்ண முடியும், நான் முழுக்க நம்புறேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. இப்போ வந்து நான் ஒரு 10,000 இப்போ வந்து நான் ஒரு 1 crore rupees சம்பாதிக்கணும், நான் அதுக்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த பிஸ்னஸ் செம்மையாக வரும்னு எனக்கு தெரியுது, பட் ஸ்டில் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா
அந்த மாதிரி தாட்ஸ் தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி பயத்தை ஏற்படுத்தும். அதனால் வந்து என்னால் இந்த பிஸ்னஸை கொண்டு வர முடியும், பயங்கரமான லெவலில் கொண்டு வர முடியும், என்னால் 1 crore rupees சம்பாதிக்க முடியும், நான் ஆசைப்படுற அமௌண்ட் என்னால் சம்பாதிக்க முடியும், நான் ஹாப்பியாக ஜாலியாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு அஃபர்மேஷனோ இல்லை உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கோங்க. கண்டிப்பாக அது முடியும். பிகாஸ் வந்து இப்போ ஏரோப்ளேன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முடியுமா ஏரோப்ளேன் கண்டுபிடிக்க முன்னாடி மனுஷங்கிட்ட போய் சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காற்றுல பறக்க முடியுமா அப்படின்னா அது எப்படிங்க முடியும், நம்மளால் என்ன பறவை வாங்க, நம்மளுக்கு ஏன்னா விறகு இருக்கா, இறகா ஃபெதர்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டிருப்பாங்க. பட் இப்போது அதுக்கப்புறம் வந்து யார் இந்த 2 பிரதர்ஸ் இருக்காங்களே, ரைட் பிரதர்ஸ், அவங்க 2 பேரும் ஏரோப்ளேன் ஒன்று கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இப்போ நம்ம பறக்கிறோம் இல்லைங்களா, எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கும் போது அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்ம சன்லைட் தான் வந்து லைட்டு, அது எப்படி நீங்கள் வந்து நைட்லலாம் லைட் வச்சுருப்பீங்க, நைட்லலாம் போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதான், மறைஞ்சி வாழ வேண்டியதா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அதேமாதிரி பில்டிங்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன், காட்டில் மனுஷங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்களா, காட்டுவாசிங்க சொல்ல முடியாது, அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா எனக்கு தெரியல, காட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, மிருகங்களை பார்த்தா பயந்துட்டு இருந்தாங்க, பயந்து ஒரு குகையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ பாருங்கள், கட்டிடமாக கட்டிட்டு நம்ம வந்து மிருகங்கள் வெளியே இருக்குது, நம்மலாம் வீட்டுக்குள்ளே இருக்கோம், சேஃபாக ஹாப்பியாக ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த காலத்து மனுஷங்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து கட்டிடமாக வீடு கட்டுவீங்க, மனுஷங்க எப்படிலாம் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அதெல்லாம் எப்படிப்பா சாத்தியம் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. மிருகங்கள் சாப்பிட்றாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. பட் நம்மளாம் என்ன மிருகங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, சேஃபாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இம்பாசிபிள் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் வந்து இது எதுக்காக சொல்கிறது அப்படின்னா, நம்ம இம்பாசிபிள் அப்படின்னு தெரியறது மேபி அது பாசிபிளாக கூட இருக்கலாம். அதனால் சிலர் சொல்லுவாங்க, நீ எப்படி எல்லாத்தையும் பாசிபிள்னு சொல்கிற, மலையை ஊற்ற முடியுமா, இந்த வானத்தை தொட முடியுமா, ட்ரை பண்ணுங்க, நம்பி ட்ரை பண்ணி பாருங்களேன், உழைப்பை போட்டு பாருங்களேன், நடந்தால் கூட நடக்கும், சாத்தியம் இல்லைங்களா. பிகாஸ் சில பேர்லாம் ஜீரோலேருந்து நம்பிக்கையும் உழைப்பையும் போட்டு மேலே வந்தவங்க எவ்வளோ கதை கேள்விப்பட்டுருவோம் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒன்று ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்காக ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், உழைப்பை போடுங்க, வாயை திறந்து கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன தேவையோ அதை வாயை திறந்து கேளுங்க. உங்களுக்கு வழி காட்டுறதுக்காக, உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த மேலே இருக்கிற சக்தி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு டிகிரி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, படிக்க போகிறீங்க, இல்லாட்டி வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, ரிலேஷன்ஷிப்பில் போகணும் அப்படி ஆசைப்படுறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, பி ஓப்பன் டு இட். அண்ட் வந்து என்னால் ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்பிக்கை அதான் எல்லாம், நம்பிக்கை தான் வாழ்க்கை. இது வந்து என்னோடய லைஃபோட பியூரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்கிறேன். அதனால் நம்பிக்கையோட எந்த விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், செம்மையாக அமையும், சூப்பராக அமையும். ஓகே. ஸோ அந்த ஒரு நோட்டோட இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். ஸோ இன்னொரு ஹாப்பியான நியூஸ் நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதுவும் ஒரு நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ண ஒரு ஜேர்னி தான். என்ன அப்படின்னா, நம்ம பாட்காஸ்ட்டுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் தொடங்கியாச்சு. ஸோ அதில் வந்து இப்போதைக்கு 10 எபிசோடு தான் போட்டிருக்கேன், 11 எபிசோட் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒரு ரீல்ஸு. ஸோ வந்து மீதி எல்லாத்தையும் போடணும். நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன், கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அங்கேயும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஓகே, சரிங்க. மனசார செய்வீங்க, நிறைய லவ்வோட நிறைய நம்பிக்கையோடு செய்யுங்க அப்படிங்கிற ஒரு நோட்டோட இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். இது போன்ற வேறொரு அழகான எபிசோடு சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகளால் பிரபஞ்சத்தை பல பார்க்கும் பவித்ரா சைனிங் ஆஃப். பாய்.